ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். இது அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கருக விடாமல் நல்லா ப்ரௌன் கலராக அரிசி பொரிஞ்சு வர மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இந்த அரிசியோட சூட்லேயே பொட்டுக்கடலை லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது அங்கங்கே பொட்டுக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் அரையாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு. இந்த அடிகனமான பாத்திரன்றதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன், 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். மொத்தமாக 3 கப் எடுத்துக்கணும். நீங்கள் வெறும் பால் கூட எடுத்துக்கலாம், வெறும் தண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் 2 பாலும் தண்ணியும் கலந்து எடுத்திருக்கேன். இது கூட நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நாட்டு சர்க்கரைன்றதுனால இது கல் எதுவும் மண் இருக்கிறதுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் பாகு எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நல்லா கெட்டியாயிடும். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம்ல, அது மேலே நல்லா வந்து அப்படியே ஒரு கிளாஸியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஒரு பாக்ஸில் நீங்கள் கீ தடவிட்டு இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், உடனே சூப்பராக வந்துடும். ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. இது மொத்தமாக செஞ்சு முடிக்கவே ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிளேட்டில் நம்ம இது சேர்க்கும் போதே நல்லா கொஞ்சம் நட்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா மேலே அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரி வந்திருக்கும். நான் இதை எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். நான் நட்ஸு சேர்க்க மறந்துட்டேன். இப்படி பார்த்திங்கன்னா கேக் மாதிரி சூப்பராக வந்துடும். இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக வரும். இது கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அரிசியில் செஞ்சதுன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. உண்மையிலே காலியாகி தான் வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.